இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ், புதுச்சேரி. கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்கினால் கையகப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் மணல் குவாரி தொடர்பாக போடப்பட்ட வழக்கு விசாரணையில் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை வரும் 25ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட 40 பேரும் வெற்றி பெற்றது மிகப்பெரிய திருப்புமுனை. இதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி தங்களது சுயபலத்தில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைக்கு சென்றுள்ளது. மோடி என்றால் ஒரு விஸ்வகுரு என பாஜக உலக அளவில் காட்டிய பிம்பம் அனைத்தும் தகர்த்துள்ளது. மற்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் மைனாரிட்டி அரசாக மோடி அரசு அமைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் வெற்றி பெற்ற 40 பேரும் தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்போதும் போராடுவார்கள். மத்திய அரசு எவ்வளவு காலம் நீடிப்பார்கள் என டெல்லியில் பேசிக் கொள்கிறார்கள். எனவே காலம் பதில் சொல்லும் என்று தெரிவித்த அவர், திமுக அரசு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் 85% நிறைவேற்றியுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். அரசு பேருந்து ஏதேனும் பழுது ஏற்பட்டால் பணிமனைக்கு கொண்டு சென்று நீக்க வேண்டும். அதனை சிலர் பொழுதுபோக்கிற்காக சமூக வலைதளங்களில் தவறாக வதந்தி பரப்புகின்றனர். இந்தியாவிலேயே 20,000 பேருந்துகளை கொண்ட நிறுவனம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். இது சிறப்பான சேவையை செய்து வருகிறது என்று தெரிவித்தார். வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கக்கூடாது என்பது விதி. இதற்காக ஏற்கனவே அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்து இயக்கக்கூடாது. மீறி இயக்கினால் பேருந்துகள் கையகப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை இங்கே இயக்கக்கூடாது என்பதுதான் போக்குவரத்து துறை சொல்லியிருக்கின்ற செய்தி. அதற்காக ஏற்கனவே 2-3 முறை நாட்கள் சொல்லப்பட்டிருந்தோம். அவர்கள் சார்பில் தேதி குறித்து மீண்டும் தள்ளி வைக்க கேட்டிருந்தார்கள். இப்பொழுதும் இந்த 2-3 நாள் விடுமுறை வருவதை ஒட்டி அவர்கள் திங்கட்கிழமை வரை தேதி கேட்டிருக்கிறார்கள். எனவே போக்குவரத்து ஆணையர் திங்கட்கிழமை வரை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமைக்கு மேலே வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க முடியாது. அந்த பேருந்துகளை டீடைன் செய்வார்கள். அரசு கையகப்படுத்தி கொண்டு நிறுத்தும். அந்த பேருந்து மீண்டும் தமிழக பதிவெண் மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் எடுத்து செயல்படுத்த முடியும். பண்ருட்டியில் வழக்கறிஞரின் இருசக்கர வாகனத்தில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மணிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சரவணன். இவர் பண்ருட்டி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். சரவணன் வழக்கம் போல நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு வீட்டிலிருந்து தனது ஹீரோ பிளஸர் என்ற இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டவர் கடலூர் சாலையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்கு சென்ற பின் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் கொங்கரி மூக்கன் பாம்பு ஒன்று திடீரென சாலையை கடந்து வந்த அவரது இருசக்கர வாகனத்தின் முன்புறத்தில் புகுந்துள்ளது. இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் அவரிடம் தகவல் தெரிவித்தனர். இதனை அறிந்த அவர் உடனடியாக பண்ருட்டி தீயணைப்பு அலுவலகத்திற்கு தனது வாகனத்தை நண்பருடன் எடுத்து சென்று தீயணைப்பு துறையினரிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து அவர்கள் ஆய்வு செய்ததில் பாம்பு காணவில்லை. எனவே வாகனத்தை பிரித்துதான் பார்க்க வேண்டும் என கூறி கைவிரித்த நிலையில் கடலூரில் உள்ள பாம்பு பிடி ஆர்வலர்கள் தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கிருந்து வந்த அவர் வாகனத்தை பிடித்து பாம்பினை லாபகமாக பிடித்தனர். இருசக்கர வாகனத்தில் புகுந்த பாம்பை பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுகவால் ஒன்றும் பயனில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட தங்கர் பச்சான் காட்டமாக தெரிவித்துள்ளார். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் இயக்குநர் தங்கர் பச்சான் போட்டியிட்டார். இதில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று 3வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் வாக்களித்த வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் பயணத்தை பாமக கட்சி நிர்வாகிகளுடன் தங்கர் பச்சான் மேற்கொண்டார். கடலூர் சாவடி பகுதியில் உள்ள பிடாரியம்மன் ஆலயத்தில் நன்றி தெரிவிக்கும் பயணத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்க வேண்டும், கட்சியோ சின்னத்தையோ பார்த்து வாக்களிக்க கூடாது. 39 இடங்கள் 40 இடங்கள் என திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்று மக்களுக்காக செய்தது என்ன என்று தங்கர் பச்சான் கேள்வி எழுப்பினார். மேலும் கிடைக்கும் சிறிய அதிகாரங்களை கூட பாமக மக்களின் நலனுக்காக பயன்படுத்தியுள்ளது. நான் அரசியல்வாதி அல்ல, வென்றாலும் தோற்றாலும் மக்களுடனே இருப்பேன். மக்களுடைய சார்ந்ததே என்னுடைய நடவடிக்கைகள் இருந்து வருகின்றன. மேலும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலாவது மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் தங்கர் பச்சான் கேட்டுக்கொண்டார். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.